மாலதி மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தத்துவத்திற்கேற்ப வாழ்ந்து வந்தாள். அவளுடைய நாட்கள் கிணற்றில் தண்ணீர் இறைப்பது, அருகிலுள்ள வயல்வெளிகளில் வேலை செய்வது, மாலையில் சிறு சிறு கதைகளை பேசி மகிழ்வது, இரவு கோயிலில் மணியோசை கேட்பதுமாகவே கழிந்தன. அவளுக்கு பெரிய கனவுகளோ வெளியுலகம் பற்றிய எதிர்பார்ப்புகளோ இல்லை. எல்லாம் சாதாரணமாக ஒரு நீரோடை போல் அமைதியாக இயல்பாகவே சென்று கொண்டிருந்தது. வாழ்க்கை என்பது ஒரு அழகான சுழற்சி என்று அவள் நம்பினாள். ஒரு வெயில் நிறைந்த காலை பொழுது. கிராமமே வேலையில் மும்முரமாக மூழ்கியிருந்தது. மாலதி தனது தினசரி வழக்கப்படி கிராமத்தின் மைய பகுதியில் இருந்த ஆழமான கிணற்றில் தண்ணீர் இறைக்கச் சென்றாள். வாளியை கிணற்றுக்குள் விட்டு கயிறை பிடித்து இழுக்கும் போது எதிர்பாராத விதமாக அவளது கால் ஈரமான பாறையில் வழுக்கியது. சில கணங்கள் அவள் காற்றிலேயே நின்றாள். பின்னர் ஒரு பயங்கர அலறலுடன் ஆழமான கிணற்றுக்குள் விழுந்தாள். அந்த அலறல் கிராமம் முழுவதையும் உலுக்கியது. அக்கம் பக்கத்தினர் அவசரமாக ஓடி வந்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு அவளை மீட்டெடுத்தனர். அவளை விரைவாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவர்கள் அவளது கால்கள் பலத்த சேதமடைந்திருப்பதாகவும், இனி எப்போதும் அவளால் தன் கால்களால் நடக்க முடியாது என்றும், சக்கர நாற்காலியில்தான் தனது வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்றும் கூறினர். மாலதியின் உலகம் ஒரே நொடியில் இருண்டு போனது. சக்கர நாற்காலியில் முடங்கிய படுத்த படுக்கையாக இருந்த அவள் இனி தன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உறைந்து போனாள். அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. உறவினர்களும் நண்பர்களும் ஆறுதல் கூற வந்தனர். கவலைப்படாதே மாலதி, எல்லாம் சரியாகிவிடும் என்ற அவர்களின் வார்த்தைகள் அவளது காதுகளில் ஒரு மெல்லிய ஓசையாக கூட கேட்கவில்லை. தனிமையும் இயலாமையும் அவளை சூழ்ந்து கொண்டன. நான் இனி எப்படி வாழ்வேன்? என் கனவுகள் எல்லாம் முடிந்துவிட்டதா? நான் ஒரு சுமையாகிவிட்டேனா என்ற கேள்விகள் அவளை வாட்டி வதைத்தன. சில சமயங்களில் பசியே இல்லாமல் நாள் முழுவதும் படுத்த படுக்கையாக கிடந்தாள். இந்த இருண்ட விரக்தி நிறைந்த தருணத்தில்தான் அவளுடைய மனதின் ஆழத்தில் எங்கோ கேட்ட, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்ற இறைவசனம் ஒரு மெல்லிய கீற்று ஒளியாக படர்ந்தது. அந்த வசனத்தின் முழு ஆழமும் அப்போது அவளுக்கு புரியவில்லை என்றாலும், ஒரு பலவீனமான ஆட்டுக்குட்டிக்கு இவ்வளவு வல்லமை கிடைக்கிறதென்றால் ஏன் நான் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாது என்ற கேள்வி ஒரு விதையாக அவளுடைய மனதுக்குள் படர்ந்தது. அந்த விதைக்கு நீர் ஊற்றுபவர் யார் என்று அவள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அந்த கேள்வி அவளுக்குள் ஒரு புதிய சிந்தனையை தூண்டியது. தன்னுடைய உடல் தளர்ந்து போனாலும் மனதளவில்தான் ஏன் இன்னும் வலிமையாக இருக்கக்கூடாது? இந்த எண்ணம் அவளுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கையை விதைத்தது. இது ஒரு ஆரம்பம் என்பதை அப்போது அவள் அறிந்திருக்கவில்லை. மாலதி சக்கர நாற்காலியில் முடங்கியிருந்த நாட்கள் அவளுக்கு பெரும் சவாலாக இருந்தன. உடல் வலியையும் விட மனதின் வலி அவளை துடைத்தது. கிராம மக்கள் சிலர் அனுதாபத்துடன் அவளை பார்த்தனர், சிலர் இரக்கத்துடன் சில வார்த்தைகளை உதிர்த்தனர். ஆனால் அவளுக்கு நடைமுறையில் உதவவோ அவளது தனிமையை போக்கவோ முன்வந்தவர்கள் மிக குறைவே. உலகமே அவளை கைவிட்டு விட்டதாக மாலதி உணர்ந்தாள். இருள் அவளை முழுமையாக ஆட்கொண்டது. ஒரு நாள் கிராமத்திற்கு புதியதாக வந்த ஒரு வயதான ஞானி மாலதியின் வீட்டிற்கு வருகை புரிந்தார். அவரது முகம் அமைதியாகவும் கண்களில் கருணையும் நிறைந்திருந்தது. அவர் மாலதியின் நிலையை பார்த்து வெறும் சடங்கு ரீதியான ஆறுதலை தரவில்லை. மாறாக அவளது மனநிலையை புரிந்து கொண்டு அவளது ஆழமான துயரத்தை உணர்ந்தார். ஞானி மாலதியின் அருகிலிருந்த சக்கர நாற்காலியில் அமர்ந்து அவளது கைகளை பற்றிக் கொண்டார். மகளே, உன் உடல் தளர்ந்து போயிருக்கலாம். ஆனால் உன் மனம் தளர்ந்து விடவில்லை. உனக்குள் அளப்பரிய சக்தி ஒளிந்திருக்கிறது. ஒரு திறந்த ஏட்டை போல நீ உன் வாழ்வியல் புதிய அத்தியாயத்தை எழுத முடியும் என்று அமைதியாகவும் ஆழமாகவும் கூறினார். அவரது வார்த்தைகள்
மாலதியின் காதுகளுக்குள் மட்டுமல்லாமல் மனதிற்குள்ளும் ஆழமாக பதிந்தன. ஞானி மாலதிக்கு ஒரு புதிய பாதையை காட்டினார். அவர் தன்னுடைய சிறிய நூலகத்திலிருந்து பல புத்தகங்களை கொண்டு வந்து மாலதியின் அருகிலேயே வைத்தார். படிக்க ஆரம்பி மகளே. புத்தகங்கள் உனக்கு ஒரு புதிய உலகத்தை திறக்கும். உன் வலியை மறக்கச் செய்யும் என்று ஊக்கப்படுத்தினார். ஆரம்பத்தில் தயங்கிய மாலதி மெதுவாக புத்தகங்களின் உலகிற்குள் நுழைந்தாள். பண்டைய கதைகள், தத்துவங்கள், தன்னம்பிக்கை நூல்கள், ஆன்மீக படைப்புகள் என பலவற்றையும் வாசித்தாள். ஒவ்வொரு புத்தகமும் அவளுக்குள் ஒரு புதிய சிந்தனையை தூண்டியது. அதே சமயத்தில் ஞானி மாலதிக்கு யோகா பயிற்சிகளையும் எளிய தியான முறைகளையும் கற்றுக் கொடுத்தார். இவை அவளது மனதையும் உடலையும் மெதுவாக மீட்டெடுத்தன. யோகாவும் தியானமும் அவளது வலிக்கு மருந்தாக அமைந்தன. ஞானியின் நிபந்தனையற்ற அன்பும் பொறுமையும் மாலதியின் மனதில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சின. அவளது வாழ்வில் முதல் முறையாக இவ்வளவு ஆழமான நிபந்தனையற்ற அன்பை உணர்ந்தாள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள் என்ற வசனத்தின் ஆழமான பொருள் அவளுக்கு புரிந்தது. அவளுக்கு நேர்ந்த துயரம் ஒரு முடிவல்ல, மாறாக ஒரு புதிய ஆரம்பம் என்பதை உணர்ந்தாள். இந்த அன்பு அவளது தனிமையை போக்கி வாழ ஒரு புதிய நோக்கத்தை கொடுத்தது. மாலதி மெதுவாக குணமடைய ஆரம்பித்தாள். ஞானியின் வருகை அவளது வாழ்வில் ஒரு புதிய திருப்பமாக அமைந்தது. அவளுக்குள் புதைந்திருந்த அன்பு வெளிவரத் தொடங்கியது. அவள் ஒருபோதும் தனியாக இல்லை, கடவுளும் அவளது ஞானி குருவும் எப்போதும் அவளுடன் இருக்கிறார்கள் என்று உணர்ந்தாள். ஞானியின் வழிகாட்டுதலில் மாலதி தன் ஊனத்தை ஒரு தடையாக பார்க்கவில்லை. மாறாக அது அவளை இன்னும் வலிமையாக்கியது என்று உணர்ந்தாள். அவளது மனம் மெதுவாக குணமடைய ஆரம்பித்தது. கண்ணீரும் நீங்கி புன்னகை அவளது முகத்தில் நிரந்தரமாக குடிகொண்டது. அன்பின் ஆற்றலை அவள் உணர்ந்தாள். மாலதி உடல் நலமும் மனநலமும் சீரடைந்ததும் அவளுக்கு ஒரு புதிய நோக்கம் பிறந்தது. அவளுடைய மனம் ஞானியின் அன்பினாலும் இறைவனின் அளவற்ற கருணையினாலும் நிரம்பியிருந்தது. தனக்கு கிடைத்த இந்த புதிய வாழ்வை மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் வெளிப்படுத்த விரும்பினாள். அவளுக்குள் ஒரு ஆழமான பக்தி துளிர்விட்டது. இந்த பக்தி அவளை ஒரு மகத்தான சேவைக்காரியாக மாற்றியது. மாலதி தனது சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே தனது சேவைகளை தொடங்கினாள். முதலில் கிராமத்தில் உள்ள ஏழை எளியவர்களையும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் அடையாளம் கண்டாள். அவர்கள் வீட்டிற்கே சென்று தனது கைகளாலேயே உணவு சமைத்துக் கொடுத்தாள். உண்பதற்கு வழியில்லாதவர்களுக்கு தனது சிறிய சேமிப்பில் இருந்து உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்தாள். அவளுக்கு படிக்க கற்றுக் கொடுத்த ஞானியின் வழியில் பள்ளிக்கு செல்ல வாய்ப்பில்லாத குழந்தைகளுக்கு புத்தகங்களை படித்து காட்டினாள். எளிய கணித பயிற்சிகளையும் நீதி போதனைகளையும் கற்றுக் கொடுத்தாள். மாலதியின் வீடு எப்போதும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருக்கும். குழந்தைகள் அவளை சுற்றி கதை கேட்கவும், பாட்டிமார்கள் அவளிடம் ஆறுதல் பெறவும், நோய்வாய்ப்பட்டவர்கள் அவளின் அன்பான வார்த்தைகளை கேட்கவும் வந்தனர். அவளது செயல்கள் இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள் என்ற வசனத்தின் ஆழமான பொருளை எடுத்துக்காட்டின. அவளுடைய பிரார்த்தனைகள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் அவளுடைய சேவைகளாலேயே வெளிப்பட்டன. மாலதியின் சேவை மனப்பான்மையும் விடாமுயற்சியும் அவளது ஊனத்தை பொருட்படுத்தாமல் அவள் செய்த காரியங்களும் கிராமத்திற்கு மட்டுமல்ல, சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கும் பரவியது. அவளது கதை ஒரு புதிய பாடலாக மாறியது. ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள் என்ற வசனத்திற்கு அவள் ஒரு வாழும் உதாரணமாக திகழ்ந்தாள். அவள் தனது உடல் ஊனத்தை ஒரு தடையாக கருதவில்லை. மாறாக அது தன்னை இன்னும் வலிமையாக்கியது என்றும் மற்றவர்களுக்கு உதவ ஒரு சிறந்த கருவியாக அமைந்தது என்றும் நம்பினாள். மாலதியின் வாழ்க்கை ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர், உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர்
என்ற இறைவசனத்திற்கு முற்றிலும் பொருத்தமாக இருந்தது. அவள் தனது துயரங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் அன்பையும் வாழ்வியல் அர்த்தத்தையும் வழங்கினாள். மாலதியின் வாழ்க்கை இறைவனின் கருணையையும் மனித மனத்தின் ஆற்றலையும் வெளிப்படுத்தும் ஒரு மகத்தான காவியமாக மாறியது. மாலதி இறக்கும் வரை மக்களுக்கு சேவை செய்தாள். அவளது சக்கர நாற்காலி அவளது சக்திக்கும் அன்புக்கும் ஒரு அடையாளமாக மாறியது. அவளது பெயர் அவளது கிராமத்தில் மட்டுமல்ல, சுற்றியுள்ள பகுதிகளிலும் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் பக்திக்கும் ஒரு அழியாத அடையாளமாக நிலைத்து நின்றது. மாலதியின் வாழ்க்கை அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்ற இறைவசனத்திற்கு ஒரு வாழும் உதாரணமாக அமைந்தது. அவள் இல்லாவிட்டாலும் அவளது சேவை, அவளது அன்பு, அவளது பக்தி ஆகியவை கிராம மக்களின் மனங்களில் ஒரு புதிய பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.